அன்பானவர்களே, அருமையான லாங்காஸ்டர் என்று சொல்லப்படுகிற பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் போன்ற ஒரு இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அழகான சைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்டியன் மியூசிக்கல் ப்ரொடக்ஷனை இன்றைக்கு பார்க்க தேவன் கிருபை செய்தார். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி வந்தது? இந்த தரிசனம் யாருடையது? அமெரிக்கா முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கிற அந்த ஷோஸை பார்க்க வருகிறார்கள். 2000 பேரு ஒரு சீட்டிங்ல உட்காரலாம். ஒவ்வொரு நாளும் பல ஷோகள் இங்க நடந்துட்டு இருக்குது. அந்த பீப்புள் ஆர் கமிங் அண்ட் சீயிங். அண்ட் ஒவ்வொரு டிராமா போட்டு முடிக்கும் போது கடைசியில ஒரு ஆல்டர் கால் கொடுக்கறாங்க. முன்னாடி வந்து ஜெபிக்க வேண்டியவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. 50 வருடங்களாக இந்த தரிசனம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தரிசனம் சொன்ன இது சும்மா ஒரு வியாபார ஒரு ஸ்தலம் அல்ல, ஒரு விஷன். என்ன மாதிரி விஷன்? அருமையான கிளென் அண்ட் அவங்களுடைய மனைவி ஷர்லி, இவங்க 2 பேரும் திருமணமான பிறகு 1964 இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்லைட் ஷோஸ், ஆண்டவரை பத்தி சின்ன சின்ன அந்த பெயிண்டிங்ஸை வச்சு ஸ்லைட் ஷோ போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி ஆண்டவரை குறித்து அறிவிப்பார்களாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, 1976 இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடத்துல ஒரு கூரை போட்டு அந்த ஷெட்ல இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. டிராமா, தியேட்டர், பைபிள் இருக்கிற கதைகளை உயிரோட்டம் உள்ள எளிய நடைமுறையிலே தியேட்டர் ஃபார்ம்ல, அதாவது நாடக பாணியிலே அதை எழுதி ஆக்டர்ஸ் வச்சு நடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த தரிசனம் இன்றைக்கு பறந்து விரிந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய தரிசனமா பின்னாடி பாத்தீங்களா? இந்த இடத்துலதான் இந்த சைட் அண்ட் சவுண்ட் சொல்லி நான் உள்ள போய் உட்கார்ந்து இப்பதான் அருமையான தாவீதுனுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்ததான அந்த நாடகத்தை அட்டன் பண்ணேன். இந்த இடம் 1997 கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் 1997 எரிந்து போய் விட்டது. ஆனா அந்த கிளென் அண்ட் ஷர்லி விட்டு கொடுக்கல. 18 மாசத்துல மறுபடியும் அதை கட்டி எழுப்பி இன்றைக்கு பின்னாடி இருக்கிற இந்த அருமையான இடத்தை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இடம் இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கிற அநேக ஜனங்கள், சிறு பிள்ளைகள் பஸ்ஸா எல்லாரும் வந்து பாருங்க, பின்னாடி எவ்வளவு பேர் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இது வந்து நம்ம ஊர்ல நம்ம பார்த்திருக்கிறோம், சினிமா தியேட்டருக்கும் பீச்சுக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம், நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தருவாராக. அந்த தரிசனத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கு 1976 ஆரம்பிச்ச இந்த தரிசனம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்ல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது வழங்கும், அது பொய் சொல்லாது. God's vision will not lie. It will come to pass. உங்கள் வாழ்விலும் நிச்சயமாய் நிறைவேறும். God bless you. Have a wonderful day.